ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷைரோ அண்ட் அசாசின் பிரின்சஸோட 6வது எபிசோட தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல இவங்களோட ஜேர்னியை இப்போ தான் ஆரம்பிக்குது. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சரிங்னால கோதாங்க எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணியிருக்கா. ஆகும் செம்ம பெருசாக இருக்கு. ஆமாம், என்ன இதில் வச்சிருக்கேன், இன்னும் பெருசாக இருக்கு. பெட்ல இருந்து எல்லா விஷயமும் இருக்கு. கண்டிப்பா நம்ம ஹீரோ பாயால இதை வந்து பூச்சிக்க முடியும். நம்ம ஹீரோக்கு அது வந்து அந்த அளவுக்கு வெயிட்டா இல்ல, அதை அவன் எத்துக்கிறேன்னு சொல்றான். இதுல இருந்து வேற ஒரு எத்துக்கு ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அம்மா நம்ம போறோம், நம்மளோட இலக்கு அது வந்து என்னது, நம்மளுக்கு கொஸ்ட் எதுவும் இல்லையா. முன்னே நான் சொல்லி ஆகணும், நீ ஷார்ப்பா இருக்க, அதுக்காகவும் நான் கொஸ்ட்டை வாங்கி வச்சிருக்கேன். இதோ பாரு, அங்க ஒரு பெரிய டப்பா இருக்கு. பெட்டி டப்பாவை நம்ம போற வழியில அங்க கொடுக்கணும். அட, இது பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, கண்டிப்பா இது ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா பின்ன, அதனால தான் இது வரைக்கும் இதை யாருமே வாங்கல. நம்ம டோட்டோக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல, ஆளு அசால்ட்டா தூக்கிக்கிறான். இதையும் எவனும் ஒருத்தன் தூரத்துல இருந்து பார்த்துன்னு இருக்கான். யாரு என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு போக போக தான் தெரியுமே. அங்க போற வழியில ஜேர்னியை பத்தி அவங்க கேக்குறாங்க. இது வந்து எத்தனை நாள் எடுக்கும்னு. ஒரு நாள் நம்ம அவசரமா போற மாதிரி இருக்கும், 4வது நாள் நம்ம பொறுமையாவே போய்க்கலாம். டீமன் பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், வந்து அடிக்கடி ஃபெயிண்ட் ஆகாம இருங்க, ஏன்னா ஃபெயிண்ட் ஆகும் போது நான் தான் கேரி பண்ற மாதிரி இருக்கு. மேஜிக்கை வச்சு இவனை தூக்க போறேன், அதுல என்ன அவளுக்கும் கஷ்டம் இருக்க போது. இல்ல உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு டைமும் அப்படி பண்ண முதலாம் மானாவோட ஸ்பெண்டிங் அது வந்து அதிகமாகும். அதனால எல்லா டைமும் அது வேரி ஆகும். நிறையவே அமௌண்ட் ஆஃப் மானாவை நான் இழக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான். திடீர்னு அங்க ஒரு காத்தடிக்குமா, அவளோட துணியும் அங்க பறக்குது. அதை பார்த்து நம்மளால ஃபெயிண்ட் ஆயிடறான். இதனால வேற வழி இல்லாம டீமன் பொண்ணு தான் அங்க தூக்கின்னு போற மாதிரி இருக்கு. அங்க கலாச்சி பயங்கரமா ஃபன் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அனுமோனியோட மூஞ்சி அங்க சரியா இருக்காது. நம்ம அனுமோனிக்கு ஸ்மோக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஹீரோ முன்னாடி அதை பண்ண முடியாது, அதனாலயா ஒரு மாதிரி யோசனை இருக்கா. அனுமோனி என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, நம்ம இன்னும் பிரேக் எடுக்கலாமா, வேற வழியில இதை ஒரு சான்ஸா பயன்படுத்திக்க வேண்டியதான். அட ஹீரோ, உங்களோட கையை நான் கொஞ்சம் பொத்திக்கலாமா, இதுக்கே நம்மளால ஃபெயிண்ட் ஆயிரான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவ சிகரெட் அடிக்க போயிடறா. இதே மாதிரி உங்களோட 2 நாளும் அங்க எதுவுமே ப்ரோக்ரஸ் அவளுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. மஷ்ரூமை ஜாலியா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்களா. இதனால நம்ம கோக்கு சந்தோஷமா இருக்கு. என்னதான் அவளுக்கும் நாள் ப்ரோக்ரஸ் ஆகலனாலும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது ரொம்ப ஜாலியா தான் பாருக்க. இதே மாதிரி அந்த இடத்துல நைட் ஆயிடுது, எல்லாருமே அங்க தூங்கிடுறாங்க. அந்த டைம்ல அதே பர்சன் அங்க வரான். ஏய் பொண்ணு, மரியாதையா எனக்கு அந்த டப்பாவை கூட, இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னோட கதையை நான் முச்சிருவேன். அட, உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க பேண்டேஜோ. வாங்க வாங்க, இது வந்து உண்மையிலேயே ஃபன்னா இருக்க போகுது. இங்க நான் தரல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த டப்பாவோட உன்னையும் சேர்த்து வித்துருவேன். அப்படியா, இங்க இருக்கிற யாருக்கும் இந்த டப்பா வந்து சொந்தம் இல்ல, அதனால நீங்களே இந்த டப்பாவை எடுத்துக்கலாம். அங்க இது கேட்கிற அவருக்கு புரியல, இந்த பொண்ணு என்ன வளருதுன்னு. ஏதோ ஒண்ணு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்கில் அங்க பயன்படுத்துறாரு. இதனால அவரோட மசில்ஸ் எல்லாம் அப்படியே புடைச்சுக்குது. அவருக்கு பவர் வந்தது. அப்படியே ஒரு தூக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டப்பாவோட வெயிட் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும் போல. சரியா அங்க தூக்க முடியல. ஆமா என்ன ஆச்சு, உங்களால எவ்வளவுதான் பண்ண முடியுமா, ஆய மூடு, இல்லன்னு வச்சுக்கேன் உன்னை அப்படியே கொன்றுவேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்குது. மாதிரி அவரு மயங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு காரணம் நம்ம கோ தான். ஏன்னா கோ ஆல்ரெடி அது மேல ஸ்பெல்ல போட்டிருக்கா. இந்த ஸ்பெல்லு டோட்டம் மேல ஒர்க் ஆகல. அந்த பொண்ணுங்க இதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்க மேல ஒர்க் ஆகாம அந்த பவர்ஃபுல்லான ஸ்பெல்லு ஓ மேல ஒர்க் ஆகி நீ மாட்டிக்கின வசமா. இந்த மாதிரி அவங்கள அசால்ட்டா என்னால விட முடியாது. இந்த பாட்டி வந்து இந்த பாட்டில இருக்க ஒருத்தரும் என்னோட டாய் மாதிரி. இதே மாதிரி ஆளோட நிலைமை அங்க மோசமாயிது. இல்ல காலையில ஆகுது, அங்க கோதான் எழுப்புறா. அடைய நம்ம மன்னிச்சிரு, ரொம்ப நேரம் தூங்கிட்டனும். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இதே மாதிரி அவங்க போறாங்க. போற வழியில நம்ம ஹீரோக்கு ரொம்ப பசியா இருக்கு. என்னாச்சு, உங்களுக்கு பசி எடுக்குது போல, கிட்ட அவளுக்கும் ஃபுட் இல்ல, அதனால நம்ம வேட்டையாடுற மாதிரி தான் இருக்கும். அனுமனியே சொல்றான், நான் ஒரு பிரீஸ்ட், என்னால எந்த உயிரையும் எடுக்க முடியாது. அப்பனா டீமன் பொண்ணு நீ தான் அங்க போற மாதிரி இருக்கும். ஒரு சைடு அங்க போறது ஜாலியா இருக்குன்னு தோந்து, இன்னொரு சைடு இவங்க கலைப்பாங்களா, இல்ல ஃபன்னா இருக்காது அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கூட போற மாதிரி தான் இருக்கு. செபலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, நீ வந்து ரொம்ப நல்ல மூட்ல இருக்கமா தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, இந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு அவங்க மீனை பிடிக்கிறாங்க, ஆனா மீன் வந்து அங்க மாற்ற மாதிரியே தெரியல. இதனால நம்ம ஹீரோ யோசிக்கிறான், மீன் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரத்துல தன்னாலலாம் வந்து மாட்டாது. இதனால டோட்டோக்கு ஒரு ஐடியா வருது, நீ கொஞ்சம் வெயிட் பண்றியா, நானே உள்ள டைவ் பண்ணி மீனை புத்தி கொண்டு வரேன். நல்ல ஐடியாவா இருக்கு, என்னோட ஸ்பெல்ல நான் போடுறேன், அது மூலமா உங்களுக்கு இன்னமும் ஈஸி ஆயிடும். அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. இதனால நம்ம டோட்டோ ட்ரெஸ் கட்டுறான். ஏய் நீ என்ன பண்ணு இருக்க, ஒரு பொண்ணு இருக்கும் போது நீ அப்படி இல்லாம பண்ணுவேன். இல்ல வெறும் மேல இருக்க அதை ஒண்டி தான் நான் கட்டுறேன். சரி சீக்கிரம் நீ வந்து அதை பண்ணு. அந்த இடத்துல கிராவிட்டி அப்படின்னு சொல்லி கிராவிட்டியை குறைக்கிறேன்னு பேர்ல அவ ஏத்தி விட்டாரா. அப்படி இருக்கும் போதும் நம்ம ஹீரோவால ஈஸியா நீந்த முடியுது. உள்ள ஒரு மாஸ்டர் மீன் இருக்குமா, அதை ஆளு பிடிச்சு கொண்டு வரான். ஒரு மீன் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் தெரியுது அது ஒரு மாஸ்டர். நான் என்ன யோசிச்சேன்னா, இது வந்து ஒரு மீன், இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். இது வந்து அந்த மாஸ்டர் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க மேல இங்க தெளிச்சுட்டு அது ஓடி போயிது. அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு
இங்கா இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது எனக்கு அந்த நாளே ஏதோ கர்ஸ்டானா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுமே. ஆனா ஏதோ ஒன்று ஹீரோ உங்களோட சட்டையை பாருங்க எந்த அளவுக்கு இங்கா இருக்குன்னு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஜாலியா அங்க குளிக்கிறாங்க. ஏகப்பட்ட மீனையும் அவங்க பிடிக்கிறாங்க. சீன்ல மீனை சாப்பிடும் போதே அவங்க 2 பேரை பத்தி தான் அவங்க பாராட்டுறாங்க. டீமன் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது மீனை இப்படி சாப்பிடுறது. ஆல்ரெடி அவங்க அப்பா வேற ரூல்ஸ்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருப்பாரு. சாப்பிடும் போது பேசக்கூடாது, ராயலான ஃபுட்டை ஒண்டி தான் சாப்பிடணும், இந்த மாதிரி உனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்குன்னு. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி எந்த விதமான டியூட்டியும் இல்ல. ஜாலியாவை என்ஜாய் பண்ணின்னு கத்தின்னு சாப்பிட்றான். இதே மாதிரி அவங்க ஜாலியா அங்க என்ஜாய் பண்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. உங்களோட டெலிவரி வேலையும் அவங்க முடியுது. இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அனுமதி சொல்றா. ஒரு சைடு அவளுக்கு எக்ஸைட்டடா இருக்கு, நான் தனியா இருக்க முடியும், ஸ்மோக்கிங்கையும் அவங்களால பண்ண முடியும். ஒரு சைடு அவங்க கோஸ்ட் அங்க முடிச்சிட்டாங்க, அதை பத்தி அவங்க பேசின்னு இருக்காங்க. சைடு நம்ம அனுமதி சொல்றா எப்படியாச்சும் நம்ம ஹீரோவோட கதையை முச்சிடலாம், அவளுக்கும் இழுக்க வேணாம் அப்படின்னு தான் அவ சொல்றாளே. கேட்கிற டீமன் பொண்ணு சொல்றா, அப்போனா நீ வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஜேர்னியை இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்றியா என்ன? அங்க இதை கேட்டோன்னே அவ கலாய்க்கிறா, அப்ப இழுக்கணும்னு ஆசைப்படுறியோ? அதனால அவங்க 2 பேருக்கும் அங்க சண்டே ஆயிடுது. சீன்ல அவங்க மீட் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை கத்துறா, நீ அடிக்கடி ஃபெயிண்ட் ஆயில, அதனால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு உனக்கு தெரியுமா? அட என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி தப்பு எதுவும் நான் பண்ண மாட்டேன். அட எதுக்குன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனைனா எந்த விதமான ட்ரெஸ்ஸை போட்டாலும் கண்டிப்பா நீங்க ஃபெயிண்ட் ஆயினே இருக்கீங்க. அதனால இந்த வாட்டி நீங்க தான் என்னோட ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க ஹெவியா இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் என்னால போட்டுன்னு தெரிய முடியாதுப்பா, வேற ஏதாச்சும் எடுங்க. இதனால அவங்க ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க. நம்ம டீமன் பொண்ணு வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்கான ஐடியாவை கொடுக்குறா. அனிமல் மாதிரி இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் அவ கொடுக்குறா. அது வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா அனுமனைக்கு அது சுத்தமா பிடிக்கல, முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. இதனால டீமன் பொண்ணு அதோட மண்டையை வச்சுக்கிறான். இது வந்து கரெக்டா இருக்கு. ஆனா கோவும் அவளோட அவுட்ஃபிட்டை மாத்தணும், ஏன்னா அவளது தான் நம்மள கம்பேர் பண்ணா ரொம்ப டேஞ்சரஸா எனக்கு தெரியுது. இதனால கோவும் அவளோட அவுட்ஃபிட்டை மாத்துறான். ஆனா அதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால நம்ம ஹீரோ ஃபெயிண்ட் ஆயினே தான் இருக்கான். முனையும் அசாசின் எல்லாம் போறான். அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், வந்து நல்லா இருக்கு, ஆனா இதுல அவ வந்து ஒரு உண்மையிலேயே அசாசின் மாதிரி இருக்கு. அப்புறம் அவங்க மேட்சிங்கா போடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு பக்காவா சூட் ஆகுது. இதனால அவளைக்கும் ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகல. அவளைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஃபெயிண்ட் ஆக மாட்டான். ஆனா அதுக்குன்னு என்னால இந்த அவுட்ஃபிட்ல சுத்த முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. இதனால அனுமோனி வேற ஒரு அவுட்ஃபிட்டை போடுறா. அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அவளோட ஸ்கின் அவளுக்கும் எக்ஸ்போஸ் ஆகல, இத்தனைக்கும் கண்ணியும் அது மறைச்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே நான் இப்படி கண்ணாடியோட இருக்குது ரொம்ப எனக்கு கடுப்பா தான் இருக்கு. அவ ரொம்ப கியூட்டா சொல்றான். இதுக்கே நம்ம ஹீரோ மயங்கி போயிடறான். இதனால கடைசியில அவங்க எப்பயுமே போற அவுட்ஃபிட்டை தான் அவங்க போடுற மாதிரி இருக்கு. ஒரு சைடு எப்படியோ நம்ம ஹீரோக்கு இது பழக்கமாக போகுது, அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலேயும் நான் அப்படி ஃபெயிண்ட் ஆகாம பாத்துக்கிறேன். ஆனா இதுல அவளுக்கும் நம்பிக்கை இல்ல, ஏன்னா வழக்க போலதான் அவன் எப்படியோ மயங்கி போக போறான். சீன்ல டிஃபோரி அப்படின்னு ஒரு சிட்டிக்கு அவங்க வராங்க. அங்க ஒரு பர்சன் சொல்றான், அவளோட லைஃப்ல எனஃப் ஆஃப் லவ் வந்து இருக்கா. ஆமா இதுதான் அந்த சிட்டியா? ஆமா இதுதான் அந்த சிட்டி, லவ் அண்ட் பீஸோட இருக்கிற இந்த டிஃபோரி அந்த சிட்டி தான் இது இப்படின்னு இவங்க ஒரு சிட்டிக்கு வராங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.